மாதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழும் மங்களகரமான கொல்லம் ஆண்டு 1201 மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை மணி 8:26 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சிக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நன்மையான பலன்களையும் அதிகெடு பலன்களையும் தருவார். இப்போ சனி பகவானை பற்றி சொல்லணும்னா, சனி பகவான் ஒரு முடவன். அதாவது அவருக்கு கொஞ்சம் கால் ஊனம், மொல்ல கெந்தி தான் நடந்து வருவார். அதனால தான் எல்லா கிரகங்களும் பார்த்திங்க அப்படின்னம்னா வேகமாக பயிற்சியாகி வருகின்றன. ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் மட்டும் மெதுவாக பயிற்சியாகி வருவார். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் கால் முடவம். சனியை போல் யாரும் கொடுக்க முடியாது, சனியை போல் யாரும் கெடுக்க இயலாது என்று சொல்வதுண்டு. தலக்கணம் பிடித்து ஆடிக்கொண்டு இருக்கின்ற மனிதனை தரையில் தள்ளுவதிலும், தரையில் கிடக்கும் ஒரு மனிதனை தலைக்கு மேல் தூக்கி வைப்பவரும் சனீஸ்வர பகவான் ஒருவரே மட்டும்தான். இவரை பகைத்தால் இந்நிலைக்கு ஆளாவார் என்று ஜனன ஜாதகம் ஒரு அமைப்பு உள்ளது. அது எதை வச்சு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானங்களை பொறுத்து தான் உள்ளது. அதனால தான் சொல்கிறேன், சனியை போல் யாரும் பார்த்திங்க அப்படின்னம்னா கொடுக்க இயலாது, சனியை போல் எவரும் கெடுக்கவும் இயலாது என சொல்லலாம். அதே நேரங்களில் இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு இந்த 2026 ஏழரைச்சனி பிடிச்சிட்டான், ஜென்மச்சனி பிடிச்சிட்டான், விரயச்சனி பிடிச்சிட்டான், அட்டமச்சனி பிடிச்சிட்டான், அர்த்தாஷ்டமச்சனி பிடிச்சிட்டான், கண்டச்சனி பிடிச்சிட்டானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாருமே பார்த்திங்க அப்படின்னம்னா பயப்பட தேவை இல்லை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அநேக பாடங்களை ஏழரை சனியாக சனி பகவான் பிடிக்கும் பொழுதும் சரி, அவர் ஜென்மச்சனியாக பிடிக்கும் பொழுதும் சரி, அவர் விரயச்சனியாக பிடிக்கும் பொழுதும் சரி, அவர் அட்டமச்சனியாக பிடிக்கும் பொழுதும் சரி, அவர் அர்த்தாஷ்டமச்சனியாக பிடிக்கும் போதும் சரி, அவர் கண்டச்சனியாக பிடிக்கும் பொழுதும் சரி, மனிதனுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ பாடங்களை புகட்டக்கூடியவர். அதனால் இந்த சனி நம்மளை பிடிச்சிட்டாரேன்னு சொல்லி எந்த ராசிக்காரங்களும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நன்மைக்கே உங்களுக்கு அமையும் என கூடவே சுருக்கமாக சொல்லலாம். இந்த 2026 சனி பயிற்சியை யாரும் பார்த்திங்க அப்படின்னா பெரிதாய் கவலை கொள்ள வேண்டாம். சனி பயிற்சி ஆவது எல்லாம் நன்மைக்கே என எண்ணிக்கொள்ள வேண்டும். கடக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சி 6/3/2026 சனி பெயர்ச்சி. இதனால் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார். நல்ல நேரம், நல்ல காலம் இதுவே என சொல்லலாம். அதாவது இதுவரை தங்களுக்கு பண நெருக்கடி, மனக்குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனைகள், தேவையில்லா வீண் பிரச்சனை, கெட்ட பெயர் எல்லாம் எடுத்து கொண்டு இருந்த நீங்கள்
இப்பொழுது இன்று முதல் 6/3/2026 இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலம், நல்ல நேரம் ஆரம்பம்னு சொல்லலாம். அட்டமச்சனி முடிஞ்சது. சனி பெயர்ச்சி அன்று கடகராசி நண்பர்கள் அனைவரும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகர் கோயில் சென்று ஒரு 11 தேங்காய் வாங்கி விநாயகர் முன்னாடி வச்சு, ஆகா இதுவரைக்கும் அட்டமச்சனியாக என்னை பிடித்து படாதபாடு படுத்தி கொண்டே இருந்த சனீஸ்வர பகவானுக்கு இன்று முதல் எனக்கு பாக்கியஸ்தானமாக வருகிறதுனால நல்லதை செய்வாயாக அப்படின்னு சொல்லி விநாயகரை ஒரு 3 முறை வலம் வந்து 11 தேங்காயை வெடலை போடுங்க. இன்று முதல் உங்களுக்கு நல்ல பொற்காலம் உண்டு என சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா 9ஆம் இட சனி, பாக்கியஸ்தான சனி, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். வருமானம் என்பது இரட்டிப்பாகும். இதுவரை தங்கள் கெட்ட பெயர் எடுத்த இடத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். இதுவரை எங்கெல்லாம் பணம் தங்களுக்கு நிலுவையில் இருந்ததோ அந்த பணங்கள் எல்லாமே சேரும் என கூட சொல்லலாம். நல்ல நேரம்னு சொல்லலாம். தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், லாபம் இரட்டிப்பாகும்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த மனச்சஞ்சலம், மனக்குழப்பங்கள் எல்லாமே அகன்று விடும் என சொல்லலாம். விட்டுப்போன உறவுகள் எல்லாமே கூடி வரும், தொட்டு தொடரும் என கூடவும் சொல்லலாம். வண்டி வாகனங்கள் எதுவும் மாற்ற வேண்டும் என எண்ணம் இருந்தால் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செல்லுங்க. அதுவே தங்களுக்கு ஒரு சிறந்த பலனாக அமையும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீடு எதுவும் கட்ட வேண்டும் என்று மனதில் எண்ணி இருந்தால் தாராளமாக புதிய வீடு கட்டலாம். நண்பர்கள் சேர்க்கை கூட்டு பிஸ்னஸ், கூட்டு தொழில் என்பது ஆகாது. எந்த ஒரு காரியங்கள் தாங்கள் செய்வதாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் செய்யுங்கள். அதுவே தங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனாகவே அமையும் என கூட சொல்லலாம். வரவு செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க என கூட சொல்லலாம். வரவு செலவு விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள்னு சொல்லலாம். உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகளும் உங்களுக்கு குறைந்து விடும் என சொல்லலாம். நல்ல உடல்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அடையும் என சொல்லலாம். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பொற்காலம் என்று கூட சுருக்கமாக தங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஆரம்பம் என கூட சொல்லலாம். வெளியூர் பயணம் அடிக்கடி ஏற்படும் என சொல்லலாம். கடவுளை வழிபட்டால் மட்டும் போதாது, கொஞ்சம் கிரகங்களையும் வழிபடுங்க. அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறந்த பலன்களை தரும் என கூடவும் சுருக்கமாக சொல்லலாம். இந்த 6/3/2026 சனி பெயர்ச்சி கடக ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு விடிவு காலத்தையும் ஒரு பொற்காலத்தையும் தருகின்றன என கூடவும் சுருக்கமாக சொல்லலாம். உங்களை பிடிச்சிருந்த அட்டமச்சனி உங்களை விட்டு விலகிறதே உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம், யோகம், நல்ல நேரம் என கூடவும் சுருக்கமாக சொல்லலாம்.
இந்த 2026 சனி பெயர்ச்சி வந்து கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அதி அற்புதமான பலன்களை தருகிறார் என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.